Hi guys. Autograph. வெண்ணிலா ஹாய். சந்தோஷ், சந்தோஷ், இத நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். இத நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். இன்னையில இருந்து என் வேலையை ஆரம்பிக்க போறேன். நீங்க சொன்னபடி செய்யத்தான் போறேன். இத நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். இத நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். I'm சந்தோஷ். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவ கேரக்டர் பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவகிட்ட டச்சே வச்சுக்காத. என்னடி சொன்னா சந்தோஷ்? ஐ அம் சந்தோஷ்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னடி சிரிக்கிற? இந்த காலேஜ்ல உங்ககிட்ட வந்து தைரியமா தான் அறிமுகப்படுத்திட்டவன் இவன் ஒருத்தன் தான். பாவண்டி அவன் என்னை பத்தி தெரியாம என்கிட்ட வந்து பேசிட்டு போனான். அப்புறம் நான் அவனை ஏதாவது செய்ய போய் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கலாம் நினைக்காத. நீ அவனை ஒண்ணு செய்யனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் உன்னை எதுவும் செஞ்சிடாம பாத்துக்க. வெளியே வா. அது எப்படியா ரெண்டு காரும் ஒரே இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு? அதாம என்னன்னு புரியல. அவசரமா இருந்தா ஆட்டோ பிடிச்சு போயிடுங்கம்மா. ஆட்டோல போறதா நடந்து போறதான்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா ஓ வேலையை செய். நான் அப்புறம் வச்சுக்கிறேன். அது வாக்குறேன். இப்ப வர வண்டிங்க எதையுமே நம்ப முடியல. போற வழியில ரிப்பேர் ஆயிடுது, அதுவும் ஒரே இடத்துல. காலேஜ் தான் போற மாதிரி இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா உங்களை டிராப் பண்ணலாமா? நம்ம ரெண்டு காரும் ரிப்பேர் ஆனதுக்கு இவன் தான் காரணமா? என்கிட்ட அடிக்கடி மோதிக்கிட்டு இருக்கான்.
இவனை சாதாரணமா எடுத்துக்கிட்டது தப்பா போச்சு. நான் உன் கூட வரமாட்டேன்னு நினைச்சு கூப்பிடுறியா? போக போக நான் யாருன்னு உனக்கு தெரியும். உன் கூட வரதுக்கு எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. தேங்க்யூ. One minute. டேய் என்னடா இவன் வண்டியில கூட்டிட்டு வந்து வெள்ளராஜா கொடுத்துட்டு போறான். அதுக்குள்ள அவனை எப்படிடா கவுத்தா? சந்தோஷம் நினைச்சா பரிதாபமா இருக்குடா. என்னம்மா ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கிற? ஏதாவது குழப்பமா? இந்த வருஷம் பிஜில சந்தோஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்திருக்கான். அவன் என் கடந்த கால வாழ்க்கையை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு டாடி. அது மட்டும் இல்ல, இப்போ அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒருத்தனோட மறுபிறவி மாதிரியே இருக்கு. நடந்த சில நிகழ்ச்சிகளை நினைச்சு பார்க்கும்போது என்னாலே என்ன நம்ப முடியல. இல்ல நானே என்ன தேவையில்லாம குழப்பிக்கிறேனான்னு எனக்கே புரியல டாடி. ஏமா சீரியஸா தான் சொல்றியா? ஆமா டாடி. நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யணுமா? நானே பாத்துக்கிறேன். குட். இந்த நேரத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும், குழப்பமே வரக்கூடாது. அம்மாடி ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, மாப்பிள்ளை லண்டன்ல போன் பண்ணாரு, கூடிய சீக்கிரம் இந்தியா வராத சொன்னாரு. அவர் வந்த உடனே உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுற, ஒரு குழந்தைய பெத்துக்கிற. அந்த குழந்தை என்ன தாத்தான்னு கூப்பிடணும். ஓகே? இன்னைக்கு நம்ம காலேஜ்ல ஹாட் நியூஸ் என்ன தெரியுமா? என்ன பசங்களுக்கு யாருக்காவது குழந்தை பிறக்க போதா? இந்த நூற்றாண்டுல அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் சொல்ல வந்தது அது இல்ல. நம்ம காலேஜ்ல நீயும் சந்தோஷம் லவ் பண்றதா ஒரு டாக். 2 இடத்துல என்ன அசிங்கப்படுத்திருக்கான், 2 இடத்துல என்ன டச் பண்ணிருக்கான். இப்போ என்ன லவ் பண்றானா? எனக்கே ஜோக் காட்டுறான். இப்ப வச்சு அவனை ஏதாவது செய்யண்டி. கண்டிப்பா செய்யறேன்டி. ஆனா இதெல்லாம் எதுக்கு செய்யறான்னு எனக்கு தெரியல. இல்ல நிஜமாவே என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? இது எங்கேயுமா பண்ணிட்டு இருக்கா? இங்க எப்படி வந்தா? இப்படி ஒரு தனிமையான இடத்துல சந்திக்கணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன்.
என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. என்னை அறியாம ஏதோ ஒரு சக்தி உன்னையே சுத்தி வர சொல்லுது. அத உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் செய்யறதெல்லாம் எனக்கே தெரியாம செய்யற மாதிரி இருக்கு. எதுக்கு இப்படி பேசுறான்னு புரியலையே. வெண்ணிலா, இப்படி உன்னை சுத்திட்டு இருந்த எனக்கு இப்போ உன்னால ஒரு வித காதலையே ஏற்படுத்தியிருக்க. அந்த காதலுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியாது. என் மனநிலை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. Please, இப்ப நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம். நீ நல்லா யோசிச்சு என் காதலுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல. பாய். வெண்ணிலா, இப்படி உன்னை சுத்திட்டு இருந்த எனக்கு இப்போ உன் மேல ஒரு வித காதலையே ஏற்படுத்தியிருக்க. இப்ப நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம். நீ நல்லா யோசிச்சு என் காதலுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல. நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். வரலன்னா என்ன பண்ணிருப்ப? அதான் எனக்கு தெரியல. நான் இந்த காலேஜுக்கு வந்ததே உன்னை பார்க்கதான். நான் சொல்றதை இப்ப நீ நம்ப மாட்டேன். ஒரு ஆணோட காதல ஒரு பொண்ணை ஏத்துக்கலன்னா அவனுக்கு 3 வழிதான் இருக்கு. 1 தாடி வளர்க்கறது, 2 தண்ணி அடிக்கிறது, 3வது எதுவுமே வேண்டான்னு தற்கொலை பண்ணிக்கிறது. இதே நிலைமை ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்டா? ஒரு பொண்ணோட காதல ஒரு ஆண் ஏத்துக்கலன்னா அவன் காதலை ஏத்துக்க வைக்க பல வழிகள் இருக்கு. எவ்வளவு வழி இருந்தாலும் அவகிட்ட இருக்கிற பவர்ஃபுல் வழியை யூஸ் பண்ணா யாரா இருந்தாலும் தன் பக்கம் இழுத்துக்க முடியும். ஒரு பொண்ணு ஒரு பருவத்துக்கு அப்புறம் பெத்த தாய்கிட்ட கூட தன்னோட பிறந்த மேனியை காட்ட தயங்குவா. ஆனா மனசால ஒருத்தனை நினைச்சிட்டா தன்னோட மேனி அவகிட்ட காட்ட தயங்க மாட்டா. அப்படி செஞ்சாவது தன்னோட காதலை ஏத்துக்க செய்வா. என்ன பதிலே சொல்லாம இருக்க? இவ்வளவு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே உங்க காதலை ஏத்துக்கலனா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம காலேஜ்ல இருக்கவங்க எல்லாம் உன்னை பத்தி என்கிட்ட ஏதேதோ சொல்லி என்ன ரொம்ப ரொம்ப பயமுறுத்துனாங்க. அப்படி சொன்னவங்க எல்லாரையும் ஒன்னா நம்ம காலேஜ்ல கூட்டி நம்ம காதல வெளிப்படுத்த போறேன். உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. மென்டலா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லனா என்ன தைரியத்துல என்ன லவ் பண்றான்னு எனக்கே புரியல. அவன மென்டல்னு சொல்லிட்டு கடைசியா நீ மென்டல் ஆயிடாத. அதாண்டி என்கிட்ட நடக்காது. அவன் என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு எனக்கு தெரியாதான். அந்த காதலுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியாதான். என்கிட்டயே காதலை பத்தி சொல்றான். முதல்ல என் காதலுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கே தெரியாது. இப்ப என்னடி செய்ய போற? நாளைக்கு காலேஜ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மொத்தமா வச்சு நாங்க 2 பேரும் காதலிக்கிறத பத்தி சொல்ல போறானோ. அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்ல போறேன். நீ அவனை காதலிக்கிறேன்னு சொல்ல போறியா? அவனை நான் காதலிக்கிறது உண்மை. ஒரு சகோதரனா நான் அவனை காதலிக்கிறேன். இன்னையில இருந்து சந்தோஷனுடைய பிரதர்னு சொல்ல போறேன். இத சொல்லி முடிச்ச உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? சூப்பர்டி. சந்தோஷ்,
சந்தோஷ் சந்தோஷ், இத நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். சந்தோஷ், இத நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். இத நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். இத நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். இப்பதான் அவ பழைய நினைவுகளை கிளறி விட்டு குழப்ப இருக்க. இந்த குழப்பத்துல அவ என்ன மென்டல் நினைச்சிட்டு இருப்பா. போக போகதான் நான் யாருன்னு அவ தெரிஞ்சுக்குவா. Dear friends, உங்க எல்லாருக்கும் தான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆனா அந்த விஷயத்தை நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? வெண்ணிலாவே எதிர்பார்த்திருக்க மாட்டா. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையை இன்னைக்கு நான் இந்த காலேஜ்ல நிறைவேற்றிக்க போறேன். வெண்ணிலாவை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு அவளுக்கு தெரியாது. அந்த காதலுக்கு இல்ல, அந்த அன்புக்கு என்ன அர்த்தம்னு அவளுக்கு புரியாது. இந்த காலேஜ்ல என்னோட காதலை பத்தி இல்ல, என்னோட அன்பை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சகோதரி இல்லையேன்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருந்தேன். வெண்ணிலாவ என்னோட சகோதரியா நினைச்சுதா காதலிக்கிறேன். இன்னையில இருந்து வெண்ணிலா என்னோட சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரே தான். இப்படி ஒரு காதல நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லடா. செருப்பால அடிக்காம வார்த்தையால அடிச்சிட்டான்டா. இது வரைக்கும் எத்தனை பேரை அவமானப்படுத்திருப்பா. அதுக்கெல்லாம் சேர்ந்து அவளை சரியா பழி வாங்கிட்டான்டா. சந்தோஷம் நான் கூட சாதாரணமா நினைச்சிட்டேன்டா. ஆனா இன்னைக்கு தூள் கிளப்பிட்டான்டா. காதலுக்கு கண் இல்லை என்பார்கள், ஆனால் இங்கு காதலுக்கு கண் வந்து விட்டது. தான் தங்கை என்று தெரிந்தவுடன் அந்த மங்கை சிறகடித்து பறந்து விட்டான். இன்னையில இருந்து வெண்ணிலா என்னோட சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரே தான். சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரே தான். சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரே தான். ரொம்ப பயந்துட்டியா? அம்மாடி, இன்னும் நம்ம முடிச்சிட்டு இருக்கிற? ஓஹோ, அவன் உன்னை சகோதரின்னு கூப்பிட்டானே, அதான் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஏமா, அவன் ஏதாவது தப்பா கூப்பிட்டிருந்தா உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கலாம். அன்பா சகோதரின்னு தானே உன்னை கூப்பிட்டான். அது பிரச்சனை இல்ல டாடி. இப்ப போன் பண்ணி பயந்துட்டியான்னு கேக்குறான். நீ எதையோ நினைச்சு அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற. முதல்ல அவனை பத்தி நினைக்கிறத விடு. எவ்ரிதிங் will be all right. Understand? Go to sleep. Okay. இதுக்கு ஒரு வேலை இருக்கு.
இப்பதான் அவ பயப்பட ஆரம்பிச்சிருக்கா. கூடிய சீக்கிரத்திலேயே என் வேலையை தொடங்க போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். மிஸ்டர் சிவராமன். அவர் பேரை சொல்ற அளவுக்கு க்ளோஸா? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்ப உட்காருங்க, இப்போ வருவார். தேங்க்யூ. ஏமா வெண்ணிலா, அந்த பெருமேசன் புக்கை எங்கம்மா வச்ச? மாப்ள, வாட் அ சர்ப்ரைஸ் விசிட். எப்போ வந்தீங்க மாப்ள? இப்பதான் வந்தேன் அங்கிள். என்னம்மா அப்படி பாக்குற? மாப்பிள்ளை அடையாளம் தெரியலையா? என்னை பார்த்தா தானே அடையாளம் தெரிஞ்சுக்க. என்ன பொண்ணுமா நீ? மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவரை கவனிக்காம விட்டுருக்கிய. நான் புக் படிச்சிட்டு இருந்தேன் டாடி. என்ன பெரிய புக்கு? சாரி சொல்லு. சாரியா. இட்ஸ் ஆல் ரைட். நல்ல வேளை, நீங்க ஏற்கனவே அறிமுகமாயிருந்தா இப்படி ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ற அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். தேங்க் காட். மாப்ள, ஷீ இஸ் மை டாட்டர், ஒன்லி டாட்டர், ஸ்வீட் டாட்டர், பேரு வெண்ணிலா. அம்மாடி, மாப்ள. ஹலோ. வணக்கம். பார்வதி, பார்வதி. என்னங்க? மாப்பிள்ள வந்திருக்கார் பாத்தியா? உங்க அத்தப்பா. ஆசீர்வாதம் பண்ணி. நல்லா இருப்பா. மாப்பிள்ள, உங்களை திடீர்னு பார்த்த சந்தோஷத்துல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இன்ஃபார்ம் பண்ணாம வந்திருக்கீங்க. உங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணதான். நாளைக்கு அப்பா உங்க கூட போன்ல பேசுவாரு. கொஞ்ச நாள் இந்தியாவுல தங்கலான்னு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள, என் பொண்ணை நீங்க போட்டோல தான் பாத்திருக்கீங்க, இப்ப நேர்ல பாக்குறீங்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஆனா ஒரு விஷயத்துல தான் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டா. எந்த விஷயத்துல மாப்பிள்ள? அழகா சாரி கட்டிக்கிட்டு தலையில பூ எல்லாம் வச்சுட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஃபாரின் மாப்பிள்ளன் பயந்தியே பாத்தியா? எப்படி நம்ம செலக்ஷன்? ஃபாரின் ஸ்டைல்ல இருப்பாருன்னு நினைச்சா இந்தியன் சென்டிமெண்ட்ஸை இன்னும் மறக்காம இருக்காரு. பின்னால ஏதாவது பிரச்சனை வருமா? ஹலோ பிரதர், இங்க எப்படி? சிஸ்டரை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சந்தோஷ் என்னுடைய பிரதர் மாதிரி. Hi. அவரு என்னுடைய வருங்கால கணவர். வருங்கால கணவர் தானே சிஸ்டர்? அந்த காலம் வந்தா தானே? கடந்த காலத்தை ரொம்ப ஈஸியா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ். சில விஷயங்க புரியாம இருக்கிறது நல்லது.
நாளைக்கு உங்க காதலியோட 4 பேரை சாட்சி கையெழுத்து போட கூப்பிட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருங்க. யோ, இன்னும் எது வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடியா? ஆனா அங்க மட்டும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன் இவ்வளவு பயப்படுற? இப்படிதான் வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு. யோ, கண்டிப்பா முடிச்சிருவல்ல? நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி 4 இளிச்சவாயம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வெண்ணிலாங்கிற பொண்ணை பத்தி பேசுனியே, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். கமான். சிவராமன் பொண்ணு வெண்ணிலா தானே? நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். நான் தான் அங்கிள். என்ன மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவுமே இல்லை அங்கிள். நான் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்களே கல்யாணத்துக்கு சீக்கிரமா தேதி குறிப்பீங்கன்னு பார்த்தா அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்களேன்னு தான். நாளைக்கு உங்க அப்பா கூட போன்ல பேசிட்டு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். குட் நைட். குட் நைட். ஹலோ பிரதர். ஹலோ. மெல்ல மெல்ல, ஒன்னும் அவசரம் இல்ல, நான் இங்கே தான் இருப்பேன். எப்படி இருக்கீங்க பிரதர்? ஆளை வச்சு அடிக்காம இருந்தாலே ரொம்ப நல்லா இருப்பேன். கூடிய சீக்கிரம் எனக்கும் அமருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணம் என் பிரதர் தலைமையில் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கல்யாணம் நடந்தா தானே இந்த பிரதர் தமிழ்ல நடத்த முடியும். யூ யூ என்ன பிரதர் பிரதர்னு கூப்பிடுறிய? அந்த உறவை கூடிய சீக்கிரத்துல மாற போகுது. ஆளை வச்சு அடிக்காம இருந்தா நல்லாவே இருப்பேன்னு சொன்னானே, இவ யாருன்னு புரியலையே. இந்த கல்யாணம் நடந்தா தானே இந்த பிரதர் தலைமையில நடத்த முடியும். இவனை இப்படியே விடக்கூடாது. விடக்கூடாது. டாக்டர், எனி ப்ராப்ளம்?
இல்ல இப்பதான் டாக்டர்கிட்ட பேசினேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு 1 ஹவர்ல மயக்கம் தெளிஞ்சிடும். டாக்டர், ஆ? இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாமா? என்ன சொல்றீங்க சந்தோஷ்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. வாங்க. வெண்ணிலா, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழற? எனக்கு ஒண்ணும் ஆகல. அப்பா எங்கம்மா? அவசர வேலையா ஊருக்கு போயிருக்காரு. உனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்ச உடனே நேரா இங்க வந்துட்டேன். அவருக்கு உடனே போன் பண்ணிடுறேன். போன் பண்ண வேணாமா, அவர் பயந்துருவாரு. வந்த உடனே சொல்லிக்கலாம். வெண்ணிலா சொல்றது கரெக்ட் தான். நீ எதுக்கு அண்ணனுக்கு போன் பண்ணி அவரை டென்ஷன் படுத்துவானே? என்ன ஆயிடுச்சு வெண்ணிலா? சின்ன ஆக்சிடென்ட். நாம ஒண்ணு நினைக்க அது வேற விதமா முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு அமர். இவர் எங்க மாப்பிள்ள, பேரு அமர். இவங்க வெண்ணிலாவோட அத்தை. ஹலோ. ஹலோ வெண்ணிலா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். பாய். Bye. கிளம்புறேம்மா. வாங்க நீ. இந்த கேப் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏய், யாரோ காலேஜுக்குள்ள சினிமா போஸ்ட் ஓட்டுறாங்கடா. டேய், இது சினிமா போஸ்டர் இல்லடா, வாத்தியாருடைய பிறந்த நாள் விழாவுக்கான போஸ்டர். சரிம்மா. கற்கண்டு காதல் கோட்டையிலே உல்லாசமாய் நீ வருவாயென உன்னிடத்தில் என்னை கொடுத்து இருவிழிகளில் உன்னை தேடி. நல்லா தேடுறா, நம்ம புது வித்தகன் சதீஷ் தானே? டேய், அவன் ஜெயிச்சிட்டான்ல, இந்நேரம் அவங்க அம்மாட்ட இருப்பான்டா. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னப்பா சதீஷ் கால்ல விழுறே? இன்னைக்கு எங்க காலேஜ்ல பட்டிமன்றம், அதுல நான் தான் ஜெயிச்சேன். இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, நீ கலந்துக்கிற போட்டியிலே என்னைக்கும் நீதான் ஜெயிப்ப. நாட்டுக்கு உயிர் தியாகம் செஞ்ச மிலிட்டரி ஆபீசர் பையன் நீ. சும்மா ஜம்மன ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அம்மா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு இப்படி பொம்பளை மாதிரி கால்ல விழுறியே. இப்போ அவங்க கூட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அவுட் ஆஃப் ஃபேஷனா நினைக்கிறாங்க. எவனா காலில் விழுவானான்னு நினைக்கிற காலம் அது. உங்களுக்கே தெரியும், நான் ஆண்டவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட உங்க ஆசீர்வாதத்து மேலதான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேம்மா. நான் தினமும் கோயிலுக்கு போறதே உங்களுக்காகத்தான். ஒரு மகன் தன் தாய் காலில் விடுறது என்னைக்குமே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகாதுமா. உங்க அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சப்போ உனக்கு 7 வயசு. அவர் போயிட்டாரேன்னு கவலைப்படாம உன்னையும் அவர் போலவே மிலிட்டரி ஆபீசர் ஆக்கணும்னு லட்சியத்தோடு வளர்த்தேன். நீ உனக்குன்னு ஒரு பாதை அமைச்சுக்கிட்ட. அதுக்கு நான் வருத்தப்படலப்பா. ஆனா உங்க அப்பாவுக்கு நேர்மாறா இப்படி சாஃப்டா இருப்பேன்னு உங்க அப்பா கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அம்மா, அப்பா ஒரு டஃப் கேரக்டர். அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சு போய் நீங்க ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டீங்க. அதனாலதான் நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா தெரியுது. ஒருவேளை அப்பா இருந்து என்ன வளர்த்திருந்தா நானும் ஒரு மாதிரி இருந்திருப்பேன். இனிமே நான் உன்னை சாஃப்ட்னு சொல்ல மாட்டேப்பா. எல்லாரும் எதை வச்சு என்ன சாஃப்ட்னு சொல்றாங்கன்னு தெரியல. சினிமால வர ஹீரோ மாதிரி டஃபா வில்லன் கிட்ட ஃபைட் பண்றது, ஹீரோயின் கூட மோதல ஆரம்பிச்சு லவ்ல முடியறது, இப்படி ஒவ்வொருத்தரும் வாழணும்னு நினைக்கிறாங்கம்மா. அதனாலதான் நான் எந்தவித பிரச்சனைக்கு போகாம அமைதியா இருக்கிறத பார்த்து என் மேல பரிதாபப்படுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருமா.
இப்படி அமைதியா வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. கடைசி வரைக்கும் நான் அப்படியே வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னடா பெரிய ஞானி போல பேசுற? உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா? ஏன் கல்யாணம் வேணாங்கிறியா? அது இல்லம்மா, திடீர்னு ஒரு நாள் வந்து நான் சாமியார் ஆக போறேன்னு சொல்லிடாதப்பா. இப்ப எல்லாம் சாமியார் பேர் சொன்னாலே ஜனங்க அடிக்க வராங்க. அதனாலதான் சாமியார் ஆக மாட்டேன்னு சொல்றியா? ஓம் ஸ்ரீதேவ பிரதாய ஸ்வரூபணா ஸ்ரீமங்களாப்ரதே நமः. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரிபிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கற்பூர நீலாஞ்சன தூபதி பாரதனம் சமர்ப்பயாமி. அர்ச்சனை யார் பேருக்கு? வெண்ணிலா, சிவகோத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். வெண்ணிலா சிவகோத்திரஸ்ய மிருகசீரிஷ நட்சத்திரஸ்ய யஜமான சர்வத்யா குருமாக்ஷயா. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்தி. இந்த தம்பியை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தம்பி, ஆ? இந்த காலத்து பொண்ணுங்கள கோயில் பக்கம் பாக்குறதே கஷ்டம். இவ்வளவு காலையில நீ கோயிலுக்கு வரத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் தினமும் வணங்குறதே என் தாயை தான். அந்த தாய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த தெய்வத்தையே வணங்குறேன். உங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ கோயில் சன்னிதானத்துல கொடுத்த பூவை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்காம ஏன்பா இங்கே வச்சுட்டு போற? நான் சின்ன பையனா இருக்கும்போதே எங்க அம்மா அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிருப்பா. எங்க அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசர். அவர் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டாரு. எங்க அம்மா பூவு சூடிக்கிற பாக்கியத்தை இழந்தாலும் அந்த பாக்கியம் இருக்கிறவங்களுக்காக ஒரு நர்சரி பிளான்ட் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. உங்க அம்மாவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஆமா, உன் பேரு என்னப்பா? சதீஷ், டிஎம்இ காலேஜ்ல படிக்கிறேன். என் பொண்ணு அங்கதான் படிக்கிறா. பேரு வெண்ணிலா. அவங்களும் என் கிளாஸ் தான். அப்போ என் பொண்ணை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு உங்க அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு வாப்பா. கண்டிப்பா வரேம்மா. எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. வெண்ணிலா தோத்ததுல இருந்து அவன் கிட்ட மோதிக்கிட்டே இருந்தா. அவன் வந்து அவ பண்ணதெல்லாம் என்கிட்ட சொல்லுவான். நானும் சீரியஸா எடுத்துக்காதேன்னு சொல்லுவேன். சதீஷ், ஆ. மணி ஆகுது, வாப்பா சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த வயசுல நல்லா சாப்பிடணுப்பா. அப்போதான் கல்யாணமாய் பொண்டாட்டியோட வெளியே போகும்போது எவனாவது அவ கிட்ட வம்பு பண்ணான்னா 4 தட்டு தட்டலாம். இல்லன்னா அவ உன்னை 4 தட்டு தட்டிட்டு அவளை தூக்கிட்டு போயிடுவான். ஒரு நாள் வெண்ணிலாவ 4 ரவுடி பசங்க பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அப்ப சதீஷ் தான் அவளை காப்பாத்தினா. அன்னையில இருந்து அவ ரொம்ப மாறிட்டுதான் சதீஷ் சொல்லுவான். காலேஜ்ல அவனுக்காக டொனேஷனும் கொடுத்தாளாம். ஒரு நாள் நடு ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒரு ஆளுக்கு சதீஷ் உதவி செய்ய நினைச்சப்போ அந்த பக்கமா வந்த வெண்ணிலா அவங்கள தன் கார்ல ஏத்திக்கிட்டு போய் சீக்கிரம் ஸ்ட்ரெச் எடுத்துடுவாங்க. என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் கேஸா? நாங்க அட்மிட் பண்ண மாட்டோம். அப்ப வெளிய போர்டு எதுக்கு வச்சிருக்கீங்க? இப்ப இவனை உடனே அட்டென்ட் பண்ணலனா அவன் செத்துடுவான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கேஸ் போட்டு இந்த நர்சிங் ஹோம் இல்லாம பண்ணிடுவேன். பீ கேர்ஃபுல். வாட் பை ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. வெண்ணிலா, ரிலாக்ஸ். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு உயிரை காப்பாத்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் தேங்க்ஸ் தானா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேஷண்ட் இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லிடலாம். நீங்களே சொல்லிடுங்க.
எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் ஓகே வெண்ணிலா, நீ கிளம்பு. நான் போலீஸ் வந்தோன்னு விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். ம். இப்படி சதீஷுக்காக அவ நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டா. நான் கூட அவளை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஒரு நாள் அவ நம்ம வீட்டுக்கு வந்தா. உட்காரு. என் பையனும் உங்க காலேஜில் தான் படிக்கிறான். பேர் என்னங்க? சதீஷ். சதீஷா? அப்ப நான் கிளம்புறேன். ஏம்மா? நிச்சயமா உங்க பையன் என்ன பத்தி சொல்லிருக்கணும். நீங்களா வெளிய போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானா கிளம்பலானுதான். உன் பேர் என்னம்மா? வெண்ணிலா. ஓ, நீதான் அந்த வெண்ணிலாவா? நான் சும்மா தமாஷுக்கு செய்யறத கூட எல்லாம் சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் இப்ப விட்டுட்டேன். நான் இந்த அளவுக்கு மாறினதே உங்க பையனாலதான். அவன் காலேஜ்ல நடக்கிற விஷயத்த பத்தி பேசவே மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. சரிம்மா, உன்னுடைய வசதிக்கு நீயே ஒரு பெரிய தொகையா கொடுக்கறத விட்டுட்டு இப்படி வீடு வீடா போய் கலெக்ட் பண்ணணுமா? இதேதான் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க. நான் இதை செய்யறதுக்கு காரணமே நம்ம ஜனங்க பேசுறதோடு நிறுத்திக்காம உதவி செய்யற மனப்பான்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். வெல் செட்மா. இப்ப நீ பேசுறத வச்சு பாக்கும்போது என் மகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. உன்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் நாட்டித்தனமும் என் மகன் கிட்ட இல்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு. கொஞ்சம் இருமா வரேன். என்னமா அப்படி பாக்குறேன்? அவர்தான் சதீஷுடைய அப்பா. ரொம்ப தேங்க்ஸ். இருமா, காஃபி சாப்பிட்டு போலாம். இன்னும் வேண்டாம். கொஞ்சம் இருமா. என் மகனால மாறினேன்னு சொன்னியே, அவன் அப்படி என்ன செஞ்சான்? அத உங்க மகன்கிட்டயே கேளுங்க ஆண்டி. ஆண்டி? கொடை எடுத்துட்டு போ சதீஷ். இன்னைக்கு மழை வந்தாலும் வரும். என்னம்மா, எப்படி வெயில் அடிக்குது? என்னல பண்றீங்க? இன்னைக்கு என்னடா புதுசா தலைமுடிய திருப்பி திருப்பி வாரிக்கிட்டு இருக்க? கரெக்ட்மா, எனக்கே இப்பதான் தெரியுது. சூப்பர்டா. ஆ? நீ சமாளிச்ச விதத்தை சொன்னேன். எதம்மா சமாளிச்சேன்? உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னியே, அதைத்தான் சொல்றேன். உண்மையிலே அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும்டா. வெண்ணிலா தானே? வெண்ணிலாவா? அவளை எப்படி? எப்படி தெரியும்னு கேக்குறியா? நேத்தி அவ இலங்கை தமிழருக்காக நிதி வசூல் பண்ண இங்க வந்தா. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதுக்கும் அவ இங்க நடந்துகிட்ட விதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ தமாஷா செய்யறதெல்லாம் மத்தவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களாம். அதனால அவ தமாஷ் பண்றது கூட விட்டுட்டாளாம். அதுக்கு காரணம் நீதான் சொன்னா. அவ அப்படி சொன்னதை வச்சு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் யூசுவலா படிக்கிற இடத்துல ஒரு பொண்ணோட கத்துற சத்தம் கேட்டது. அங்க போய் பார்த்தா 4-5 பசங்க வெண்ணிலா கிட்ட கலட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வெண்ணிலாவை நான் தான் காப்பாத்தினேன். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவ குணம், நடத்தை, பேச்சு எல்லாமே மாறி இருக்குமா. இதை வச்சு எனக்கு அவளுக்கு என்னம்மா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இத பத்தி எனக்கு தெரியும்ப்பா. சும்மா கிண்டல் பண்ண. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்தாதான் அவளுக்கு மத்தவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். அதுவும் நீ அவ மானத்தையே காப்பாத்திருக்க. அவ மானதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்னு அவ புரிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை சந்திச்ச பிறகு அவ ஒரு நாட்டி கேரக்டர் நினைச்சேன். அவளை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைச்சேன். அவ என்ன ஆண்டின்னு கூப்பிடும் போது அவ நம்ம சதீஷ காதலிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா சதீஷ் அவளை நம்பவே இல்லை. இப்ப தனியா தானே இருக்கோம், பேசலாமே. காலேஜ்ல நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்களா? தப்பானா? அன்னைக்கு உங்க கூட கார்ல காலேஜுக்கு வந்ததை வச்சு நம்ம 2 பேருக்குள்ள காதல் அது எதுவும் பேசிக்கிறாங்களா? அதை வச்சு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இத சொல்றதுக்காவா இந்த மாதிரி தனிமையான இடத்துக்கு வந்தீங்க? என் ஃப்ரெண்டு கூட கேட்டா. அத முதல்ல கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? முதல்ல இது உண்மையா இருக்க கூடாதான்னு நினைச்சேன்.
கொஞ்ச நேரம் யோசிச்சேன். அது உண்மையாவே இருக்கட்டுமேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? கொஞ்சம் இருங்க. ஒரு பொண்ணு பிறந்த உடனே பெத்தவங்களுக்கு அடிமையாயிடுறா. ஸ்கூலுக்கு போகும்போது ஆசிரியருக்கு அடிமையாயிடுறா. வயசுக்கு வந்த உடனே காதலுக்கு அடிமையாயிடுறா. கல்யாணம் ஆன உடனே கட்டின புருஷனுக்கு அடிமையாயிடுறா. ஒரு குழந்தைக்கு தாயான உடனே அந்த குழந்தைக்கு அடிமையாயிடுறா. நான் வயசுக்கு வந்த பொண்ணு. இப்போ நான் எதுக்கு அடிமையாயிட்டேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, நீங்க என்ன பேசுறீங்க? எவ்வளவோ கலர்ல ரோஜாக்கள் இருக்கும்போது நான் ஏன் இந்த வெள்ளை ரோஜாவை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் தெரியுமா? என் மனசு இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான். ஐ லவ் யூ சதீஷ். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? முதல்ல இந்த ரோஜா வாங்கிக்கோங்க ப்ளீஸ். என்ன கொஞ்சம் பேச விட. இப்ப எந்த முடிவும் சொல்லிடாதீங்க. நல்ல யோசனை பண்ணுங்க. நாளைக்கு இதே இடத்துல நம்ம சந்திப்போம். அப்போ உங்க முடிவை சொல்லுங்க. I love you, Satish. I love you, Satish. I love you, Satish. இந்த காதலையும் விளையாட்டுன்னு சொல்லிடுவாளோ? நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதும் தப்பு இல்ல. ஆனா காதலையும் ஒரு விளையாட்டா செஞ்சேன்னு சொல்லிடுவோன்னு தான் நான் பயப்படுறேன். ஏன்னா நீ எல்லாரையும் ஒரு விளையாட்டு பொருளா நினைக்கிறவ. என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தப்பா கூட நினைச்சதில்ல. இப்ப நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்றத வச்சு நான் உன் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு உன்னையும் நினைச்சிட்டு இருக்கும்போது நான் உங்களை பொழுதுபோக்காக தான் காதலிச்சேன்னு சொன்னா அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியுமான்னு நினைக்கிறேன். நீங்க உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நானும் என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடுறேன். அன்னைக்கு நாலு ரவுடி பசங்க என்னை கடத்திக்கிட்டு போய் என் மானத்தை பறிக்க நினைச்சப்போ என் பணமோ எங்க அப்பாவோட அந்தஸ்தோ என்னை காப்பாத்த வரல. நீங்க தான் என்னை காப்பாத்த வந்தீங்க. அன்னையில இருந்து என் பணத்திமிரும் பழிவாங்கிற எண்ணமும் என்னை விட்டு போயிடுச்சு. என்னையும் அறியாம உங்க மேல ஆசையை வளர்க்க ஆரம்பிச்சு உண்மையே கணவரா அடையணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல என் காதல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு சொல்லியும் நீங்க நம்பலனா இப்படி கொஞ்சம் வாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னை காதலிக்க கூட தயாரா இருக்கிற நீங்க நான் உங்களுக்கு காதலிக்கிறேன்னு சொன்னத நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க நம்பல. இப்போ நான் ஒண்ணு செய்ய போறேன். அதுவும் எந்த பொண்ணும் செய்யாதத. எந்த ஒரு பொண்ணும் தான் பிறந்த மேனே தன்னை பெற்ற தாய்கிட்ட கூட காட்ட கூச்சப்படுவா. ஆனா புருஷன் கிட்ட மட்டும் காட்ட வெக்கப்பட மாட்டா. எப்ப நீங்க என் மானத்தை காப்பாத்துனீங்களோ அப்பவே உங்களை நான் என் கணவரை ஏத்துக்கிட்டேன். அதனால எனக்கு பைத்தியக்காரத்தனம். இதுக்கு மேல உங்ககிட்ட என் காதலை நிரூபிக்க வேற வழி தெரியல. இப்போ நீங்க என்ன நம்பலன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் என் காதலை நிரூபிக்க முடியும்.
காதல்னா என்னன்னு தெரியாம இருந்த எனக்கு அந்த காதலோட அர்த்தத்தை புரிய வச்சு உன்னை காதலிக்க வச்சுட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வெண்ணிலா. இருக்கட்டும்பா, நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம்தான். பேச ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றியே தவிர அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தெரிஞ்சவதான் வெண்ணிலா தாமா. ஒரு பையனும் பொண்ணும் மோதிக்க ஆரம்பிச்சா அது காதல்ல தான் முடியும். நீங்க அடிக்கடி மோதிக்கும் போதே நினைச்சேன், ஆனா நீதான் ஒத்துக்கல. ஆமா, அதுக்கப்புறம் நீ அவகிட்ட எப்படிடா மயங்கினே? காதல்னா என்னன்னு என்ன ஃபீல் பண்ண வச்சா, அவளோட காதல் உண்மைன்னு புரிய வச்சா. அதுக்கப்புறம் தாமா நான் அவளோட காதலை ஏத்துக்கிட்டேன். ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல தன் காதலை வெளிப்படுத்த மாட்டா. அப்படி வெளிப்படுத்திட்டா கடைசி வரைக்கும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதுவும் வெண்ணிலா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா அமைஞ்சாதான் நீ சுறுசுறுப்பாவேன்னு நினைச்சேன். சதீஷ், வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லருமா, அன்னைக்கு சதீஷை சந்திக்கும் போது நாம 2 பேரும் சம்பந்திங்களாவோன்னு நான் நினைக்கவே இல்ல. சம்பந்தமே பேசல, அதுக்குள்ள சம்பந்தி ஆக்கிட்டீங்களா? சம்பந்தம் மட்டும் பேச வரல, இவங்க 2 பேர் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் தான் கேட்க வந்தேன். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? 2 பேரும் படிப்பு முடிக்கட்டும். இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். முதல்ல உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த கல்யாணத்துக்கு இவங்க அப்பா சம்மதிப்பாரான்னு தான் நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க அப்பா இப்ப அமெரிக்கா போயிருக்காரு. அதுவும் இவ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வர. அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? பின்னாடி இதுவே ஒரு பிரச்சனை ஆயிட்டா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா 2 நாள் கோவமா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் சமாதானம் ஆயிடுவாரு. உங்க பையனை நான் மருமகனா அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு நீங்க சம்மதிக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு கிளம்பி வரும்போது என் பொண்ணு ஒரு ஐடியா சொன்னா. அது பிரகாரம் இந்த வாரத்துல ஒரு முகூர்த்த நாள் இருக்கு. அன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவர் அமெரிக்கால இருந்து வந்த உடனே பத்திரிகை அடிச்சு முறைப்படி இவ கழுத்துல சதீஷ் தாலி கட்டட்டும். யோசிக்காதீங்க ஆண்டி, எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால இந்த கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா சம்மதிக்கணும். நீ என்னப்பா சொல்ற? இதுல நான் என்னமா சொல்றதுக்கு இருக்கு? உங்க முடிவுதான். சரிங்க, உங்க விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். வாங்க, வெண்ணிலா வரலாமே. கொஞ்சம் இருப்பா. முதல்ல இந்த தாலி அவ கழுத்துல கட்டுப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா எம்எல்ஏ உயிரே வச்சிருக்காரு. அவரை சம்மதிக்க வச்சு அவர் முன்னால தாலி கட்டிக்கிறேன்னு சொன்னேன்லம்மா. எனக்கு கூட அதாம ஆசை. ஆனா கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தாமா நடக்கும். இப்படி பேப்பர்ல கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி சரியா இருந்தாலும் நம்ம நாட்டு முறைப்படி தாலி கட்டிக்கிறதாமா வழக்கம். அப்பாவை நினைச்சா அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கியாமா? சின்ன பொண்ணு ஆசைப்படுறா. அவங்க அப்பா வந்ததும் தாலி கட்டுக்கட்டுமே. சதீஷ், கையெழுத்து போடுப்பா. சரிம்மா. நீ போடுமா. சாட்சி கையெழுத்து வாங்க. கல்யாணத்தன்னைக்கு திடீர்னு அவங்க அம்மா தாலி கட்ட சொல்லும் போது அவ மிரண்டிட்டா. அது ஏன்னு அப்போ எனக்கு புரியல. வா வெண்ணிலா. இப்படி நல்ல காரியம் நடக்கும்போது கரண்ட் கட்டானா எல்லாரும் அபசகுணமா நினைப்பாங்க. நீங்க எப்படி? இந்த மாதிரி சென்டிமெண்ட்ல நான் பாக்குறது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அத நான் முடிவு பண்றேன். அன்னைக்கு காலேஜ் நடந்த பட்டிமன்றத்துல உன்கிட்ட தோத்ததுல இருந்து உன்னை ஏதாவது ஒரு விதத்துல அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா
நான் தான் அவமானப்பட்டேன். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தேன். என் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா டிராமா பண்ணி உன்னை அவமானப்படுத்த முடிவு பண்ணேன். நானே 4 ரவுடி பசங்களை செட்டப் பண்ணி என்ன கற்பழிக்கிற மாதிரி நடிக்க வச்சேன். அத உண்மைன்னு நம்பி நீயும் என்ன காப்பாத்துன. இது எதுக்கு செஞ்ச தெரியுமா? உன்னை காதலிக்க எனக்கு ஒரு காரணம் தேவை. அதுவும் நீ நம்புற மாதிரி இருக்கணும். அதுக்காகத்தான் உன்னை ஏன் கார்ல காலேஜ் கூட்டிட்டு போனேன். எல்லாரும் நம்மள பத்தி பேசும்படி செஞ்சேன். ஒரு வெள்ளை ரோஜாவை கொடுத்து உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நீ நம்பல. அதுக்காக ஒரு எல்லைய மீறி போய் உன்னை காதலிக்க நான் வச்சேன். கடைசியில உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் இரவு வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு நான் செஞ்சது உன்னை ஏமாத்தி முட்டாளாக்கி அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான். இப்ப இந்த வெண்ணிலா யாருன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். பொதுவா எல்லாருடைய வாழ்க்கையும் முதலிரவுல தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்னை முதலிரவு வரைக்கும் கொண்டு வந்து அந்த முதலிரவு நடக்காமலேயே வெளியே அனுப்ப போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வக்கீல், கோர்ட் கேஸ், கொஞ்ச நாள் கழிச்சு டிவோர்ஸ்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த பேப்பர் நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டது. நீ போ. இனிமே நானே நம்ம 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்ததுன்னு சொன்னாலும் அதை நிரூபிக்க எந்தவித ஆதாரமும் இல்ல. ஒவ்வொரு தடவையும் இது விளையாட்டுக்கா அது விளையாட்டுக்கான்னு சொல்லுவியே, இதுதான் உண்மையான விளையாட்டு சதீஷ். Get out. காலேஜ்ல நடந்த சின்ன விஷயத்துக்காக என்ன முட்டாளாக்கி அவமானப்படுத்திருக்க. என்னால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. நான் நினைச்சேன்னா உன்னை 4 அறை விட்டு தூக்கிட்டு போய் உன்னை என் பெட்ரூம்ல வச்சு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட முடியும்டி. ஆனா அந்த அளவுக்கு கேவலமானவ இல்லைன்னா உன் வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு நீ விளையாடிட்ட. இனிமே என் அறிவுக்கு ஏத்த மாதிரி என் ரேஞ்சுக்கு உன்கிட்ட விளையாடத்தான் போறேன். ட்ரை பண்ணி பாரு. அப்படியே முடியலன்னா நீ சொன்னியே முதலிரவு வரைக்கும் கொண்டு வந்து அந்த முதலிரவு நடக்காமையே வெளியே அனுப்புறேன்னு. அதே மாதிரி அந்த முதலிரவு நடக்காமலேயே என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு வை. நான் யோசிச்சு வைக்கிறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுத்து நீ கட்டிக்கிட்டு இருக்கே பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, அத கட்டி கொடுத்துட்டு போ. பத்திரமா எடுத்து வை. Idiot. என்ன தேடி திரும்ப வருவேன். பாச்சி, சதீஷ், என்னப்பா ஆச்சு சொல்லு. ஏன்பா கண் கலங்குற? எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. சதீஷ், நான் முதல்ல பயந்த மாதிரி எல்லாமே விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டாமா. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதலீடு வரைக்கும் கொண்டு வந்தது என்ன அவமானப்படுத்துறதுக்கு தானா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணது கூடவா விளையாட்டுன்னு சொல்லிட்டா? கையெழுத்து போட்டு பேப்பரை என் கண்ணு வெளியே கொளுத்திட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம பார்த்து வெளியே போடான்னு சொல்லிட்டா.
அதுவும் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டான். அவ இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. அதான் அவளோட கேரக்டர். என்னடா பெரிய கேரக்டர், எல்லாம் அவளுடைய பணத்திமிரு. ஆனா அதே கேரக்டர் தான் அவளை ஒரு நாள் மாத்த போகுது. அவன் நம்மள முட்டாளாக்குறது கூட பெருசு இல்லப்பா. ஆனா ஒரு ஆண் கூட நினைச்சு பார்க்காத காரியத்தை ஒரு பொண்ணு செஞ்சிருக்கான்னு நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு. வேற ஏதாச்சும் காரணத்துக்காக உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா அவளை விட அழகான பொண்ணா பார்த்து உனக்கு மறுபடியும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அவ இவ்வளவு பேசினதுக்கு நீ சும்மாவா வந்த? இல்லம்மா, அதே மாதிரி அந்த முதலிரவு நடக்காமலேயே உனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தியே, அதுவே எனக்கு சந்தோஷம்ப்பா. அம்மா, இனி அவளை சொல்லி குத்தாலம்மா. என் ட்ராக்கை விட்டு நான் மாறினது தப்பு. அதனாலதான் நான் ஏமாந்து இப்ப முட்டாளா நிக்கிறேன். நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இனி வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லப்பா. யார் நீங்க? உங்க மருமக வீட்டு மேனேஜர். ஓ, மிஸ்டர் சிவராமனோட மேனேஜரா? வாங்க உட்காருங்க. உங்க பொண்ணு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அனுப்பிட்டா. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நான் எதையும் இங்க சொல்றதுக்காக வரல. நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன் தெரியுமா? நீங்க 2 பேரும் அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி நீங்க தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு தான். இதுல 5 லட்சம் இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தான். இத வச்சுக்கிட்டு உங்க பையனுக்கு நல்ல வசதியான இடத்துல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அதை விட்டுட்டு வேற ஏதாவது செய்ய நினைச்சீங்க, உங்க 2 பேரையும் ஒரு வழியாக்கிடுவேன். பி கேர்ஃபுல். மிஸ்டர் மேனேஜர், நான் வளர்க்கிற பூச்செடி கூட வாடக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? இப்ப என் பையன் வாடி போனது மட்டும் இல்லாம ஆடி போய் நிக்கிறது பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அவன் ஆடி போய் நிக்கட்டும், இல்ல ஆவணி வந்து நிக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னொரு தடவை எங்க வெண்ணிலா விஷயத்துல தலையிட்டான், அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட காரியத்தை என் மகன் செஞ்சிருந்தா 5க்கு பதிலா 10 லட்சத்தை கொடுத்து எங்க பொண்ணோட வந்து வாழுன்னு கெஞ்சிருப்பீங்க. ஆஃப்டர் ஆல் 5 லட்சம் கிடைக்கும்னு என் பையன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க 50 கோடியே கொடுத்தாலும் உங்க பொண்ணை இவன் மறக்கிறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நான் விட மாட்டேன். கெட் அவுட். நில்லுங்க. உங்க பாவத்தை இங்கேயும் விட்டுட்டு போறீங்க. போற வழியிலே ஏதாவது அனாதாசிரமத்துக்கு நன்கொடையா கொடுத்துட்டு போங்க. கொஞ்சம் புண்ணியமாச்சு வந்து சேரும். நீங்க என்ன அவர்கிட்ட பேசிக்கிட்டு? பின்ன என்னடா, அந்த பொண்ணுக்குதான் புத்தி மாறி போச்சுன்னு நினைச்சா இவர் புத்தியே இல்லாம பேசிட்டு போறாரு. இவங்களை எல்லாம் மன்னிச்சு மறக்க போறியா? அப்படி மறக்கிறதா பெட்டர் நான் நினைக்கிறேம்மா. நான் பார்த்த நிலவு எனக்கு கிடைக்கல, நான் பிடிச்ச ராகம் இன்னும் பாடல, பாட்டுக்கு பாட்டு நான் தனியா பாடுகிறேன். பாடாத பாட்டுக்கு நான் புது பல்லவி தேடுகிறேன். நான் பார்த்த நிலவு எனக்கு கிடைக்கல,
பிடிச்ச ராகம் இன்னும் பாடல. முதலிரவே நடக்காம ஏதோ பண்ண போறேன்னு சொன்ன, அதெல்லாம் என்ன ஆச்சு? நான் அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உன் மனசு தைரியப்படுத்திக்கோ. நீ சொன்ன மாதிரி தாலிங்கிற சென்டிமெண்ட்ல நான் உன்னை லாக் பண்ணியிருந்தாலும் அது ஒரு சாதாரண கயிறுன்னு சொல்லி அறுத்தாலும் அறுத்திருப்பேன். அதனாலதான் உன்னை சயின்டிபிக்கா லாக் பண்ண முடிவு பண்ண. சாதாரண பேப்பர்னு சொல்லி கொளுத்திட்டு பேப்பருக்கும் தாலிக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி சொன்னியே, அதே மாதிரிதான் இதுவும். அன்னைக்கு சொன்னியே, இந்த நூற்றாண்டுல பொண்ணுங்க காலேஜ் பசங்களை ஏமாத்தணும்னா இப்படிதான் ஏமாத்துவாங்கன்னு. அப்படி பொண்ணுங்க செஞ்சா இப்ப நான் சொல்ல போறேனே, அதே மாதிரி தான் காலேஜ் பசங்க பதிலடி கொடுப்பானுங்க. இந்த உண்மையை நீ வெளியே சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. உன் தோல்வியை மறைக்கத்தானே இப்படி சொல்றேன்னு சொல்லுவாங்க. நாம 2 பேரும் உடலால ஒண்ணு சேரலைன்னாலும் உன் வயித்துல உருவாயிருக்கிற குழந்தைக்கு நான் தாண்டி தகப்பேன். முதலிரவு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த முதலிரவு நடக்காமலே அனுப்புறேன்னு சொன்னியே, அது நடக்காமலே உன் வயித்துல என் குழந்தைய உருவாக்கிட்டா பாத்தியா?